இவன் நினைச்சானா விட்டு வைப்பாளா? அவளோட கோவத்தை கூட நம்ம ஏதோ ஏத்துக்கலாம். பெத்தவங்களோட தைரியம் பிள்ளைக்கு வந்துச்சுன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா ரேகா சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. தான் ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா அதை யார் யாரையெல்லாம் பாதிக்கும், அதுவும் தான் குடும்பத்தை எப்படி பாதிக்கும், தன்னை பெத்தவங்களை எப்படி பாதிக்கும், சொசைட்டியில் அதை எப்படி ஏத்துப்பாங்க, இது எல்லாமே யோசிக்கிறவ. அவளை ஸ்க்ரூ பண்ணி விடுறதுக்கு சத்யா என்ன பாடுபட்டிருக்கணும். ஆ சரி, அதுவும் 2 ஆம்பளை பசங்களை நம்பி தான் அனுப்புறோம். அது இன்னாருடைய பசங்க, எந்த பிரச்சனையும் வந்துராது அப்படிங்கிற நம்பிக்கையில அவ இதை பண்ணாம விட்டுருந்தான்னு வச்சுக்கேன், நீங்களும் அவங்கள தேடினது தேடிட்டே தான் இருந்திருக்கணும். சத்யன் கிட்ட பேசின வரைக்கும் இன்னாருடைய பசங்க தான் அப்படின்னு கரெக்டாலாம் சத்யாக்கு தெரியாது. ஏதோ பணக்கார பசங்க, அது மட்டும் அவளுக்கு தெரியுது. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, பணக்கார வீட்டு பசங்களே எவ்வளவோ பேர் தப்பு பண்றாங்க. நீங்க 2 பேரும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சு உங்க மேலேயும் சந்தேகப்பட்டு தான் அவ இப்படி ஸ்க்ரூ ஏத்தி விட்டாளா என்னன்னு எனக்கு தெரியல.